உனக்கு அது விதியா இல்ல சதியா? விதியால போனியா இல்ல மதியால போனியா? விதி தானா இல்ல சதிதானா? அதான் கேட்குறேன். என்னப்பா விதியா? உனக்கு விதியா? அவள் தானா? சொல்லு சொல்லுப்பா. எப்பா வாய்த்தானு சொல்லியாப்பா. எப்பா உனக்கு அதால் தான் விதி போட்டுக்குது. அவ்வளோதான். சரி, ஏதோ ஒரு மாங்கலம் செய்து அனைத்து பிள்ளைங்களும் பிள்ளைக்கு புத்திர சந்தானம் எல்லாம் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு புத்திர சந்தானம் கொடுப்பியா சாமி? நீ உன் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அந்த கலசத்துல இருந்து அந்த கலசத்துக்கு அதுக்கு ஒரு அங்கத்துல வந்து ஒரு காய பூவோம் நிக்கிறீங்களா? நிக்கிறீங்களா? வீட்டுக்கு வரீங்களா? அதுக்கு துணி வா மாமா வா. நல்லா இருக்கிறவன் சாகும் போது பாட்டு பாடி கூப்பிடுறா ஆனந்தன் கூப்பிடுறா. அதுதான்
ஆசைப்பட்ட பிள்ளை மேல பாசம் வைத்து அருளாடி தந்து விளையாடி அப்படியே சொன்னேன் மனைவி வர பார்த்தே கணவனு கூட வந்துக்கிறேன்னு சொன்னாரு. அது இவங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. செய்யக்கூடிய போய் சந்தோஷமா ஆனந்தையா புடவை கீழே வர கற்பூரம் எப்பா ஏறுவியா ஐயா ஐயா கேட்டல விழுந்து கும்பிடு. ஒண்ணு இருக்குது வேற பிள்ளைங்க இருக்குது. அதுக்கு மேல வந்தா என்ன வேற பிள்ளைக்கு வந்த மருமக மேல வரக்கூடாதா? வேற பிள்ளைக்கு வந்த மருமக தானே வரக்கூடாதா? பேத்தி தானே? உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் கூட இருக்கிறாங்களா? வாய் திறந்து பேசுனப்பா. அப்படி பேசு. சொல்றேன் இன்னைக்கு வந்து புச்சா வந்து அவங்களை கூப்பிட்டு இது செத்தாரு பாலா எப்போ பாலா தாத்தாவுக்கு மாமியார் மாமியார் எங்க பேர் போன வாதியாரு உடைக்கையில உடக்க பம்பையில பேர் எடுத்த ஆசிரியர் இப்ப வந்திருக்கிறாரு. ஆமா செய்யப்பட போய் சந்தோஷம் சொல்லிட்டாரு. ஆமா இந்த முடி மேலே கடைசி இருக்க போறாரா? போஜனம் நடத்துறாமா? இல்ல ஏன்னா அவங்க கேக்குறாங்க. அதனால என்ன சதிமதி மேல கழகத்துல வந்து வீட்டுக்கு வருவியா? எப்படி கண்ணுக்கு என்ன கண்ணுக்கு ஆபத்தாக்குது. சரியாப்பா இருப்பா. உன் ஆசை தங்கச்சி இருக்குது. உன் ஆசை தங்கச்சி இருக்குது. எந்த தங்கச்சியா இருப்பா? இந்த 12 வயசு குழந்தை ஆசை தங்கச்சி இருக்குது. கண்ணகி அள்ளிமுத்து பொண்டாட்டி. அவங்க நின்ன மறைச்சிடான எல்லாம் கும்பலா வந்து சாமியார் அவன் சின்ன பொண்டாட்டி.
ஆ